ஹை அப்போ தெரியுது பாருங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை. நமக்குமே அக்கறை இருக்கணும், அதெல்லாம் வனப்பகுதி, பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராமு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டியிலேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி டேட்டு வந்து மே 3 சனிக்கிழமை. ஈவினிங் அப்படியே ஏறிட்டு நைட்டாக சாமியை பார்த்துட்டு அப்படியே இறங்கிடலான்ட்டு. ஏன்னா நாளையிலேருந்து அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. சும்மாவே வெயில் கொளுத்தி எடுக்கும். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, நம்ம அரவேணூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். அடுத்து நமக்கு வர்ற இடம் வந்து குஞ்சப்பண்ணை செக் போஸ்ட் வரும். அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். நான் மட்டும்தான் போகிறேன். அப்புறம் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வர மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவங்களால வர முடியல. நான் மட்டும் தனியாக தான் போகிறேன். அங்கே மலையில் எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு போகிறேன், இறங்குறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட டீட்டெயில் சொல்கிறேன். இப்போது கோத்தகிரி வழியாக தான் போயிட்டுருக்கேன். வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புனா ஒரு 12 மணிக்கு கிளம்பியிருப்பேன். ஆமாம், ஒரு 12 மணிக்கு கிளம்புனேன். அப்படியே ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கேன். சரிங்க, நம்ம அடுத்து ஏதாவது அனிமல்ஸை பார்த்தா காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளிங்கிரி போகிற வழியில் எந்த வழியாக போகிறேன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீழே போயிட்டு எங்கேயா சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க, பார்க்கலாம். பாய். அவ்வளோதாங்க, நம்ம இப்போது மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ரூட்டு எந்த வழியாக போகுதுன்னு தெரில. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த ஃபாரஸ்ட்டு செக்ஷன்லாம் தாண்டினதுக்கப்புறம் நிறுத்தி ரூட் போட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம மதிய சாப்பாடு வந்து தொண்டாமுத்தூரில் சாப்பிட்டு ஒரு 4 மணி வாக்கில் வெள்ளிங்கிரி அடிவாரம் வந்துட்டேங்க. இங்கே வந்து பார்த்தா யானை ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க, அது கும்கி யானைங்க. பகல் நேரத்தில் வந்து காட்டு யானைகள் வந்து அடிவாரத்துக்கு வர்றதாகவும் அதை வந்து விரட்டுறதுக்காக இந்த கும்கி யானையை வந்து கட்டி போட்டிருந்ததாக சொன்னாங்க. நம்ம ஒரு 4:30 மணி வாக்கில் மலையேற ஆரம்பிச்சிட்டோங்க. சரி வாங்க, நான் எப்படி போனேன் என்ன ஏதுன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு மலை தாண்டி 2வது மலையில் போய்ட்டுருக்கோம். கரெக்டாக 4:30க்கு ஆரம்பித்தேன். இப்போ மணி 5, 1/2 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு மலை ஏறியாச்சு. அங்கங்கே எல்லாம் போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ ஒன்றும் பிடிக்கிறாங்க. இப்பயும் பார்த்தா இந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. நமக்குமே அக்கறை இருக்கணும், அதெல்லாம் வனப்பகுதி, பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு. சரிங்க, அப்படியே மெதுவாக போயிட்டே இருப்போம். பூங்கோட்டி சித்தர் குகை. சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. சிவராத்திரிக்கெலாம் வந்துருந்தோம்னா காலை வச்சுருக்க முடியாது. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்த ஒருத்தர் குளுக்கோஸ் கொடுத்தாரு. அப்படி எடுத்து வாயில் போட்டு வந்துகிட்டே போயிட்டே இருக்கேன். கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வெளியே எடுக்கல. எப்போ டைம் வருதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 2 மலையை தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் கோயில், அடுத்து பாம்பாட்டி சித்தர் குகை தாண்டி போயிட்டுருக்கோம்.
சத்தம் கட்டிக்கலாம். கடைக்கார அண்ணங்கிட்ட தான் கேட்டேன், 2 மலை முடிஞ்சான், நான் 3ஆவது மலை முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு 2 மலை செம்ம ஹாட்டாக இருந்தது, இப்போ இங்கே பரவாயில்ல. அப்படியே போ. எத்தனாவது மலை என்ன எதுன்னு தெரில. இந்த இடத்துல தண்ணி வந்துச்சு, குடிச்சிட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதாவது கடை இருந்தால் கேட்கலாம். மணி 5:50, 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடந்திருக்கோம். பாருங்க வழி எப்படி இருக்குன்னு. அப்போ நாலாவது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4வது மலையில் ஏறிட்டுருக்கோம். இல்லைங்க தெரியாத காமிக்கவா, ஆதியோகி சிலை தெரியுது வருங்க, தெரியுதா? டக்குன்னு ஏறி அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்க பார்ப்போம். 3வது மலை ஏறி இப்போ 4வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூரியன் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன், சன்செட் ஆகிட்டுருக்கு. சரிங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். மணி 5:55 தான் ஆகுது, 3 மலையாக தாண்டியாச்சு. சரி வாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் திருநீர் மாதிரி, அதனால தான் அதை திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை தான் நினைக்கிறேன். ஒரு 3 இடத்துல நின்னேன். முன்னாடி ஒரு கடைக்கிட்ட போட்டிருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 5ஆம் மலை வந்துடுவோம் அப்படின்ட்டு. இப்போ 4வது மலை தாண்டி போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாகவே அப்படிங்க தங்கிடுவாங்களா அடுத்து கடையில் இருக்கவங்களா. மணி 6:20 ஆகுங்க. கிட்டத்தட்ட 5ஆவது மலை பாதி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சமதளமாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் போகிறது இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அப்படியே போகலாம். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கு நிறையா கடையாக ஆயிடுச்சுங்க, ஏகப்பட்ட கடையாக ஆயிடுச்சு. செல்ஃபோன் டவரும் அப்படி தான். நான் காலேஜ் படிக்கும்போது, அதாவது 2015 ஃபஸ்ட்டு மலை இஞ்சி போனால் 2வது மலை, அங்கே மட்டும் தான் டவரே கிடைக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா 5வது 6வது மலையிலையும் இன்ஸ்டா ரீல் பார்த்துட்ருக்காங்க கடையில். கீழே பார்த்து போனோம், நல்லா ஒழுங்கு இந்த இடம். பின்னாடி பார்க்குறீங்களா, அதெல்லாம் கீழே. அங்கே அப்படியே போயிட்டே இருப்போம். டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. முன்னாடியெல்லாம் ஒரு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏற. காலைல சன்ரைஸுக்கு தான் வந்தே சேருவோம். அப்போ ஏதோ 4:30 2 மணி நேரத்தில் முக்கால்வாசி இடம் வந்த மாதிரி இருக்குது. போயிட்டே இருப்போம். இந்த குச்சி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே ஊனி போகணும். வரும்போது இதுதான் நமக்கு மெயினானதே. இங்கே போட்டு ஓடிருக்கான். இது நம்ம சணக்கு செய்யும் கணிக்கையா. பிளாஸ்டிக்லாம் இங்கேயும் போடான்னு போட்டிருக்கு.
கூட்டமும் அதேமாரி தான், மாட்ரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை. அதோட நைட்டு ஏறுவாங்களா இருக்கும். பாப்பா பெட் சவுண்ட் பாருங்க. என்ன அண்ணன் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணன் தான் வர முடியாமல் போச்சு. நல்லா கீழே திடீர்னு மங்களாயிருது, என்னன்னு தெரியல. ரொம்ப போயிட்டே இருப்போம். இந்த 4வது மலை பக்கத்தில் வரும்போது ரொம்ப வேக்குதுன்ட்டு டிஷர்ட்டை கழட்டி போட்டு வந்தேன். இப்போ பார்த்தா செம்மையாக குளிர் ஸ்டார்ட். அங்கே தெரியுது பாருங்க, ஆதி யோகிஸில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஜூம்னா இப்போதைக்கு தெரியாது. அந்த வழியாக வந்தோம், அந்த எட்ஜில். கீழே இருக்கிறதுங்களா நல்ல ஃபாரஸ்ட். அந்த சைடெலாம் மேகம் வருது பாருங்க, மலை மேகம்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ சத்தம் கேட்குது. ஐ திங்க் சிறுவாணி ஆறு இந்த சைடு தான் இங்கேயே இருக்குது. அது அங்கே இருக்கு பாருங்க, சிறுவாணி டேம். சும்மா ஒன்றும் தெரியுமா? தெரியாது. இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, அந்த அதுக்கு பார்த்தாச்சு. மேலேயும் ஒரு ரூட் இருக்கும் போல், மேலேயும் வந்துட்டுருக்காங்க. நம்ம கீழே ரூட்டை பிடிச்சி போயிட்டுருக்கோம். இலை நியூஸ் பேப்பரு அது கூட ஓகே தான், மற்றதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் காண்டாகுது. அந்த இடத்துல தெரியுது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது தான். இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கிறது தான் சிறுவாணி டேம். பார்ப்போம். இதுக்கு நமக்கு சஃபாரியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ஓன் வண்டியிலே போகலாம் இந்த இடத்துக்கு. வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அதில் போய்ட்டு வரும். நம்ம ஓன் கார்லேயே 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகலாம். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த மலையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெள்ளியங்கிரி ஆண்டவர். குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீழே லோயர் வேறு எடுத்துகிட்டு வரல, 2 ட்ரௌசர் தான். போயிட்டே இருப்போம். எடுத்ததுலேயே இது கொஞ்சம் பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சமதளமாக தான் இருக்குது. மழை வரவும் இங்கே பாருங்கள், எல்லாம் பச்சை பசேன்னு கும்தான் இருக்க இடம். பின்னாடி யாரும் வரல, அமானுஷமாக இருக்கப்பா. சிவராத்திரிக்கெலாம் வந்துருந்தோன்னா காலை வச்சிருக்க முடியாது. அப்போ பரவாயில்ல, 2 வீலர் கீழே தான் போட்டிருக்கேன். ஹை, அப்போ தெரியுது பாருங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை. செம வந்துட்டோம். இறங்கினோம்னா எனக்கு தெரிஞ்சு 5வது மலை, இறங்குறது 6வது மலை, மேலே ஏறினா 7வது மலைன்னு நினைக்கிறேன். காண கிடைக்காத ஒரு காட்சி. அப்பா, நல்ல டைமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்ப்போம், டைம் இருந்தது அப்படின்னா தெரியுதா? பார்ப்போம், டைம் இருந்ததுன்னா ஆண்டி சொன்னியில் குளிச்சுட்டு போவோம். துண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு மூச்சு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்பா, எவ்வளோ தூரம் தனியாக வந்ததே அவசியம் தாங்க. 2 வழி இருக்குது இங்கேயும். கீழே போவோமா மேலே போவோமா? கீழே போயிடலாம். கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் போலியே. சரிங்க, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா நான் கரெக்டாக கீழே இறங்க முடியாது. இறங்கிட்டு கன்னியூ பண்ணுறேன். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு தான் இந்த குச்சி தேவை.
பை. நம்ம இப்போது சிவனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இது 6வது மலைன்னு நினைக்கிறேன். அது ஏறினா 7வது மலை. இப்போ தான் இந்த ஆண்டி சொன்னியில் குளித்தேன். ஒரு அருமையான ஒரு அனுபவம். மறுபடியும் பழசு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் டைமில் இந்த மாதிரி குளிச்சுட்டு மேலே போய் சிவனை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இருட்டாயிடுச்சு. டைம் என்ன அப்படின்னா மணி 6:50ங்க. இப்போயுமே வெளிச்சிருக்கு கொஞ்சம். மலை மேலே இருந்து அந்த சைடு பார்த்தோம்னா ஏன்னா லைட்டாக வெளிச்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, பார்ப்போம். இறைவன் நமக்கு எவ்வளோ தூரம் வந்ததுக்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். போய் நல்லபடியாக இறைவனையை பார்த்துட்டு மறுபடியும் அடுத்து கன்டினியூ பண்ணுறேன். மேக்ஸிமம் நைட்டு நான் கீழே இறங்கிடுவேன். சரிங்க, பார்ப்போம். மேலே போயிட்டு இறைவனை பார்த்துட்டு வெளிச்சம் இருந்தால் நான் கன்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். மணி 11:50, 12ன்னே வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட 4:30னா 4, 7, 11, 7:30 மணி நேரம். ஓரத்துக்கு போகும்போது 3 மணி நேரத்துலாம் போயாச்சு. அங்கே சாமிக்கிட்ட ஒரு 1 மணி நேரம். அப்புறம் குளித்தது சேர்த்து இப்படியே பொறுமையாக தான் வந்தேன். சரிங்க, பார்ப்போம். நாங்கள் பாருங்கள் பிளாஸ்டிக்லாம் செக் பண்ணுறாங்க. இருந்தாலும் மேலே இருக்குது பிளாஸ்டிக். நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, கீழே வரும்போது இருட்டாயிடுச்சு. அதனால் நைட்டு வந்து அங்கே மண்டபத்திலே தங்கிட்டு ஒரு 4-4:30 இருக்குங்க. அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வரும்போது வந்து இப்படி தான் நான் மேட்டுப்பாளையம் வந்து தான் வரணும். அதனால் சரி கொஞ்சம் இந்த ஆனைக்கட்டி சைடெலாம் நான் போனதில்லை. அதனால் ஆனைக்கட்டி சைடே வருவோன்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டி வந்துட்டு அப்படியே வந்தேங்க. அந்த வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.